ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஎஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலிலேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராவது யூஎஸ் ட்ராவலுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்க போகுது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஒன்று விடாமல் ஒவ்வொரு செக்ஷனையும் கவனிங்க. யூஎஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த பல கேள்விகள், அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குற விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக கன்சைஸ் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். வாங்க ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து அலசுவோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு கம்பெனியில் டீஃபால்ட்டாக 2 வாரத்துக்கு வந்து ஸ்டே வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஸ்டே அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வைன்டாம் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே 2 இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்டேஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வைன்டாம் ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து ஒரு வைன்டாம் ரிவார்ட்ஸ்க்கு வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே தங்குற நாட்களை கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் யூஎஸ் ஃபுல்லாக சுற்றி வரும்போது ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸில் ஃப்ரீ நைட் ஸ்டேயும் கிடைக்கும். இப்போ அடுத்தது நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு பார்க்கணும். இப்போ வீடு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து, அதாவது இப்போ 3 மெம்பர் ஃபேமிலி, அதில் ஒரு குழந்தை வந்து மோர் தென் 3 or 5 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் ரெகுலேஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2 bedroom ஹவுஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வீடு புக் பண்ணணும். வீடு புக் பண்ணுறதுக்கும் நான் வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடு புக் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா அந்த வீட்டோட டைப் ஆகிருக்கிற ஸ்கூல். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அலைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்தந்த ஸ்கூல்ஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மாறி போய் சேர முடியாது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து 1.5 மைல்ஸ்க்கு தாண்டி அந்த வீடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கூல் ப்ரொவைடட் பஸ் கிடைக்கும். அந்த 1.5 மைல்ஸ்க்குள்ளே உங்கள் வீடு இருந்தது அப்படின்னா அது ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால உங்களுக்கு ஸ்கூல் ப்ரொவைடட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்காது. நீங்கள் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வீடு புக் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு புக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் வீடு புக் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தனியாக அதுக்குன்னே வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி யூஎஸில் ஸ்கூலிங் சிஸ்டம். இப்போது இந்தியாவிலேருந்து வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய ரிப்போர்ட் கார்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுடைய வேக்சின் ரிப்போர்ட், குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்க வேக்சின் ரிப்போர்ட், இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூலில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து வேரியஸ் எஜுகேஷன் லெவல்ஸ் இங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும். இது நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த லெவலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற முக்கியமான குவெஸ்டின், இங்கே பப்ளிக் ஸ்கூல்ஸ், சார்ட்டர் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், இதை தவிர ஹோம் ஸ்கூலிங் இருக்குது. ஹோம் ஸ்கூலிங் மோஸ்ட்லி நம்ம போட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது 3த்தில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். இந்த பப்ளிக் ஸ்கூல் தான் நான் சொன்னது. உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்து ஸ்கூல் மேப்பிங் கிடச்சிரும். அது வந்து பப்ளிக் ஸ்கூல், இது டோட்டலி ஃப்ரீ. சார்ட்டர் ஸ்கூல்ன்றது வந்து அதுவும் வந்து ஃப்ரீ ஃபண்டட், நியூ டியூஷன், பட் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சில விஷயங்களுக்கெல்லாம் ஃபீ கட்ட வேண்டியது இருக்கும். பட் சார்ட்டர் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டு அந்த லாட்ரியில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் சார்ட்டர் ஸ்கூலில் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்த உடனே பப்ளிக் ஸ்கூலில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சார்ட்டர் ஸ்கூலுக்கு நீங்கள் வேணால் மூவ் ஆகிக்கலாம். அதே மாதிரி இந்த சார்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் என்கொயர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சிஸ்டமில் படித்தாலும் இங்கே கரிக்குலம் சேம் தான். பட் அடிஷ்னலாக அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறமேட்டு சில விஷயங்கள் டிஃபர் ஆகும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் சர்ச் பண்ணுற வெப்சைட் இல்லையா. இந்த வெப்சைட்டில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட அட்டாச் ஆகிருக்க ஸ்கூல்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் உங்களுடைய ஸ்ட்ரீட்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா, உங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஸ்ட்ரீட்டை என்டர் பண்ணிங்கனாலே அது மூலமாக எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும், அதோடைய ரேட்டிங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணும்போதே ஒரு நல்ல ஸ்கூலிங் டிஸ்ட்ரிக்டை பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல ஸ்கூலிங் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸை விட கொஞ்சம் மந்த்லி ரெண்ட் ஹையராக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே யூஎஸில் ஸ்கூலிங் அப்ரோச் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். நம்ம இந்தியன் அப்ரோச்சுக்கும் இங்கேயும் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய யூஷுவல் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இப்போ யூஎஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து பேண்ட், ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கற்றுக்கலாம். ஸோ அதனால் அது வந்து நீங்கள் பப்ளிக், சார்ட்டர், ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ட்ராவல் செக்லிஸ்ட். என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வாங்கணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வரும்போது சீசன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இங்கே காஸ்கோ மாதிரி ஹோல்சேல் ஷாப்ஸில் உங்களுக்கு ஜாக்கெட்ஸ், வின்டர் கோட்ஸ் இதெல்லாம் நல்லா சீப்பாக ரொம்ப சூப்பரான குவாலிட்டிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளுடைய இந்தியன் குட்ஸ் எல்லாம் கிடைக்குமா, இந்தியன் ஐட்டம்ஸ் கிடைக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கும் நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்கே எப்படி இருக்கும், என்னென்ன கிடைக்கும்ன்றதுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு காஸ்கோ மெம்பர்ஷிப். இந்த மெம்பர்ஷிப் இல்லாமல் காஸ்கோ, சாம்ஸ் கிளப் மாதிரி ஹோல்சேல் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரியே கிடையாது. இங்கே உங்களுக்கு பால், முட்டை, தயிர் இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் நல்ல குவாலிட்டிலையும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு மெம்பர்ஷிப்பை போட்டுக்கோங்க. அடுத்து நம்மளுடைய டிரைவிங். இப்போது நீங்கள் யூஎஸில் இந்தியாவோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதுலேயும் இன்டர்நேஷ்னல் பெர்மிட் இருக்கா அப்படின்னு நிறைய ஸ்டேட்ஸில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. அதை தவிர இங்கே ஸ்டேட் வைஸ் நமக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்குகிற ரூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால அவங்களுடைய வெப்சைட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃபீஸஸ் SOS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸஸில் டைரெக்டாக நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டும் எழுதிட்டு அங்கேயே வந்து உங்களை டிரைவிங் டெஸ்ட்டும் பண்ணிவிடுவாங்க. பட் எங்களை மாதிரி இப்போ மிஷிகன் மாதிரி ஸ்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும் ஆஃபீஸில் போய் எழுதணும். ஆனால் இன்னொரு டிரைவிங் ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மூலமாக நம்ம டிரைவிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும். ஸோ உங்கள் லோக்கல் ரூல்ஸ் ஸ்டேட் படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய SOS வெப்சைட்லேயே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் டிரைவிங்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரூல்ஸை ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியல் படிக்கும் போதும் சரி, உங்கள் ப்ராக்டிஸ் அப்பையும் சரி, ரூல்ஸை பர்ஃபெக்டாக மனசில் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஎஸில் டிரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். முக்கியமாக யூஎஸில் நம்ம கார் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. கார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி 2 வீலர்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம வாங்க முடியாது. அதனால கார் கையில் இருந்தால் தான் நமக்கு வீட்டுக்கு ஷாப்பிங், கிராசரி எதுனாலும் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே சில இடங்களில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி கார் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக முதல் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் ஸ்டேட்டோடைய SOS வெப்சைட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக வர கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, கார் வாங்குறதா லீஸ் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமேட்டு யூஸ்ட் கார் வாங்குறதா இல்லை புதுசாகவே வாங்கிறதா அப்படின்னா இந்த டேபிளில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கு, ரெஃபர் பண்ணுங்கள்.
இப்போ அடுத்தது நியூ காரா, யூஸ்ட் காரா, லீஸா அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு கார்ஸோட ரேட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கெலீஸ் ப்ளூ புக், அதுக்கப்புறமேட்டு கார் ஃபேக்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள். இதில் எல்லா மாடல்ஸ்க்கும் இயர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக உங்களால் வந்து அந்த ப்ரைஸை வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு கார்வானா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுலேயும் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இங்கே வந்து நல்லாவே டீல்ஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் யூஸ்ட் கார்ஸ் வாங்குறது மட்டும் இல்லைங்க, யூஸ்ட் கார்ஸை விற்கவும் செய்யலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு கம்பெனி ப்ரொவைடட் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதில் என்ரோல் பண்ணுறது, அப்புறமேட்டு உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஸ்கீம்ஸில் உங்களை என்ரோல் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் பிசிபி, ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன்ஸ் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மேல், ஃபீமேல், அப்புறம் குழந்தைங்களுக்கு பீடியாட்ரிஷியன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்திலேயே பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்ரோல் ஆகிக்கணும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய இன்சூரன்ஸில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீ ஆனுவல் ஃபிசிக்கல்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ் இதெல்லாம் தான். இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா நீங்கள் உங்கள் பிசிபி கிட்ட போகணுமா, இல்லை அர்ஜென்ட் கேர் அப்படின்றது வந்து சின்ன சின்ன கிளினிக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இஆருக்கு எப்போ பார்த்தாலும், அதாவது எமர்ஜென்சி ரூமுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம இன்வோக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஆப்ஷன். ஸோ அதுக்கு பதிலாக அர்ஜென்ட் கேர் யூஸ் பண்ணலாம். ஸோ எதை எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த டேபிளில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே லோக்கலில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் நெய்பர்ஹுட் குரூப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி குரூப்ஸில் என்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே யூஎஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது தான். இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்தியாவுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் அடுத்து நம்மளுடைய வீட்டில் நம்ம கூட வர டிபெண்டன்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் உங்களுக்கும் சரி, கூட வர டிபெண்டன்ஸ்க்கும் சரி எஸ்எஸ்என் அப்ளை பண்ணுறது, அண்டர் 18 இருக்கிற குழந்தைங்களுக்கு I-10 அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய பேன் கார்டு, ஆதார் நம்பர் மாதிரி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றத லோக்கலில் விசாரித்து அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து சில கூல் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். இங்கே ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கல் லேர்னிங் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அது கூட சேர்த்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பசங்களுக்கு தனியாக டிவைசஸ் கொடுத்துருவாங்க. எவ்வளோ கூல் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் குரோம்புக் கொடுத்துருவாங்க. அதில் அவங்களுக்கு தேவையான யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக், சார்ட்டர், ப்ரைவேட் எதில் இருந்தாலும் நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அட்வான்ஸ்ட் மேத், அட்வான்ஸ் கிரேட்ஸ் போகிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம், நம்ம பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்னு தான் சொல்லணும். அடுத்து இங்கே நீங்கள் வந்த உடனே கவனிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோட டைரக்ஷன். இது வந்து நம்ம ஊரில் ஆஃப் டைரக்ஷன் தான், இங்கே ஆன், அதே மாதிரி ரிவர்ஸில். ஸோ இது நீங்கள் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்க. கொஞ்ச நாள் நமக்கே கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமேட்டு பழகிடும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து யூஎஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேப்ஸ்லேயும், கிச்சன்லேருந்து பாத்ரூம்ஸ்லேருந்து எல்லா டேப்ஸ்லேயும் ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் ஆப்ஷன் 24/7 கிடைக்குங்க. ஸோ நமக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே, ஈவன் வாஷ் பேசன்ஸில் கூட 2 ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்கும். இன்னொன்று யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கண்ட்ரின்னு தான் சொல்லணும். வேஸ்ட் ஜியாகிரஃபி. இங்கே வந்து நிறைய விதமான ஜோன்ஸ் இருக்கும். அதுலேயும் ஒவ்வொரு ஜோனுக்கு தகுந்தாப்பில் கிளைமேட் ஜோன்ஸும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பார்ட்டில் யூஎஸில் இருந்தாலும் மற்ற பார்ட்ஸையும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் செட்டிலர்ஸ் இருக்கிறதுனால இங்கே நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸும் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஜியாகிரஃபி வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிறதுனால
ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நிலப்பரப்பும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய இடங்களை விசிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்த உடனே எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் ரேட் கம்பேரிசன் தான். இது நம்ம ஊரில் 25 ரூபாய்க்கே கிடைக்குமே, இங்கே $1 அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக கம்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனால் எல்லா பொருள்லையும் பண்ணிக்காதீங்க. நம்ம ஊரில் லோக்கலாக கிடைக்கிற பொருள் கூட இங்கே இம்போர்ட் ஆகி வர வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற டாலர் வேல்யூக்கு ஈக்குவலாக நம்ம வாங்குகிற சேலரிக்கு ஈக்குவலாக தான் நிறைய விஷயங்களை கன்வர்ஷனில் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய பயணம், உங்களுடைய ஸ்டே இங்கே யூஎஸில் ரொம்பவே பிளஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் குவெஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களுக்கு இன்னும் அதிக விஷயங்கள் இது சம்மந்தமாக தெரிஞ்சிருந்தாலும் உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.